ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வினி சீக்ரெட்ல பாருங்க, உளுந்து பருப்போ உளுந்து ஒரு கிளாஸு, பச்சை பயிறு ஒரு கிளாஸ் ஊற வச்சுக்கிறேன் பாருங்க. ரெண்டும் ஒரே சமமா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஊறிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஜாரில் போட்டுக்கணும். 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, ஒரு 4 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக இல்லை, கெட்டி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாது. பாருங்க, நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். உளுந்தும் பச்சை பயிரும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாத அரைங்க. பாருங்க, தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டோம். இதில் பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டுக்குவேன். ஒரு வெங்காயம் முழுசாக கட் பண்ணி பொடி பொடியாக அது போட்டுக்கணும். கூட உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு தேவைக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், குழிப்பணியார சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நம்ம கலக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, இதில் இப்படி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனாக போட்டு மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்க, சூப்பராக வந்துருக்கு குழிப்பணியாரம். பாருங்க, எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் பண்ணதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது போதும்.